கல்யாணம் செஞ்சீங்க உங்களுக்கு ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு என் இன்பத்தை அவருக்கு கொடுத்து அவர் நிமித்து நான் பெற்று எனக்கோ அழகிலே சிறந்த அழகு புலேந்திரன் என்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அழகு புலேந்திரன் ஆமா சரிமா அப்படி பாடங்களை பெற்றெடுத்து என் மகனுக்கோ கல்யாண பருவம் ஆயிடுச்சு ஆமா அப்ப இருக்க சின்னம் சிறு வயதிலேயே செல்ல கல்யாணம் செய்து வைத்தார் செல்ல கல்யாணம் சொல்றீங்க செல்ல கல்யாணம்னா எப்படிமா தெரியாது சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அவருடைய பிள்ளையாகிய என் மருமகள் கலந்தாரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை 5 சிறு வயதிலே செல்ல கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி செய்து வைத்து அடிய பாங்கி வரலாம் இப்படி என் மகனாகிய புலியானருக்கு சத்தம் அடிய பாங்கி வரலாம் இப்படியாப்பட்ட திருமணாவரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாலைக்கு ஒரு குலை பாலைக்கு ஒரே ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளை அதே போல என் மகனாகிய அழகு புலேந்திரனை பெற்றெடுத்து இந்த திருமணாபுரி நாட்டிலே நாங்கள் சீரும் செல்வாக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என் தாயாகிய மதுரை மீனாட்சியை வழங்கிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்றுமே இல்லாம புதுமையாக எப்பயுமே பகல்ல எனக்கு தூக்கம் வந்தது கிடையாது. இன்னைக்கு பகலிலே தூக்கம் இருக்கிறது. அதனால பஞ்சனை மெத்தை அலங்கரித்து பஞ்சனை மெத்தையிலே தூங்க வேண்டும். நித்திரையாகினாலா பேசுகிறேன். நீயோ இங்கே நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அஸ்தாபுரத்திலே உனது மருமகளாகிய யார் கலந்தாரியை அஸ்தாபுரத்து வேந்தர்களாகிய துரியோதனனுடைய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் அடைத்துக் கொண்டு போய் பாதாள சிறையிலே போட்டு அடைத்து அடி அடி என்று அடித்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியே விட்டால் உன்னுடைய அம்சமே அழிந்து விடு போல் இருக்கிறது. அதனால் உடனடியாக சென்று உன்னுடைய மருமகளை நீ காப்பாற்ற வேண்டும். என்னதே விந்தையாக இருக்கிறது. என்றுமே பகலிலே நித்திரை வராது எனக்கு தூக்கம் வராது. இந்த மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய அள்ளிக்கு இன்று பகலிலே நித்திரையாகும் போது என் குலதெய்வம் ஆகிய மதுரை மீனாட்சி அம்மனோ என் கடவுளை வந்து சொன்னார். இதோ அள்ளி மகாராணி இதோ பகலிலே நீ நித்திரை ஆகிக் கொண்டிருக்கிறார். அந்த பாவியாக திருவோடு செய்த சதியால பாண்டவர் குலம் தலைக்க கூடாதுக்காக உன் மருமகளாகிய கலந்தாரிய தாய்மாமன் சீர்திருவதாக சொல்லி தந்திர மார்க்கமாக அந்த ஜன்மதி வார்த்தை கேட்டு கல்லற சிறையை எடுத்திருக்கிறாங்க. இதோ எப்படியான ஒரு மருமகளை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று மதுரை மீனாட்சி அம்மனின் கடலை வந்து சொல்லுகிறது. அடியே அதாவது தர்மத்தின் வாழ்வு சூதுகமா இறுதியில் தர்மம் தான் வெல்லும். எந்த கேடு கட்ட அந்த கௌரவர் இந்த பாண்டவருடைய வம்சம் தலைக்க கூடாது நினைத்தாங்களோ அப்படியாப்பட்டவனுக்கு என் வம்சத்தை தலைச்சி ஆகணும். அதனால இப்படி சீக்கிரமாக என் மகனாகிய புலேந்திரனை கூப்பிடுங்க.
என்பதற்காக அழைத்தாயே என் மாதா. எதற்காக அழைத்தாரேம்மா? என்ன காரணம் தெரியுமா? இதோ அடாத காரியம் செய்பவன் படாத பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும் என்றுமில்லாம் புதுமையாக உன் தாயாகி இந்த அல்லி மகாராணி நித்திரையாகும் போது பகலையே எனக்கு தூக்கம் வந்ததப்பா. பகலையிலேவா? ஆமாம். சரியம்மா, பகலையே தூக்கம் வந்தது. என்ன அனுதம்மா? கனவொன்று கண்டனப்பா. நீ எங்க தூங்கிட்டு இருக்க? உன் வம்சமே கருவறு இருக்க என்பதற்காக இதோ குள்ள நரியிலும் தந்திரவனுக்கு அந்த ஜனனுடைய வார்த்தை கேட்டு உன் அன்பு தேவியாகிய 5 சிறு வயதிலே கல்யாணம் செய்தேனே. சிந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்தவனுக்கும் திருத்தலைக்கும் வந்து உன் அன்பு காதலியாகிய உன் அன்பு மனைவியாகிய கலந்தாரியை தாய் மாமன் சீர்திருவதாக சொல்லி இதோ இந்த புலேந்திரனும் அந்த கலந்தாரியும் ஒன்று சேர்ந்தால் பாண்டவருக்கு பிள்ளை பிறக்கும். ஓர் பிள்ளை பிறந்தாலுமே ஓரக்குவாதி சேனைக்கு சமம். அதனால கல்லற சிறையிலே சென்று அழைத்து விட்டான். அதனால இப்பொழுது ஆமாம் என் மனைவியை கல்லற சிறையில் வைத்திருக்கிறார் தெரியாது. என்னமா ஒரு வஞ்சகம்! இத்தனை வருடமாக இது காலமாக என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையாருக்குதான் வஞ்சகம் எல்லாம் செய்தான் இந்த சண்டாள துரியோதனன் பாவி கௌரவர்கள். அந்த கூடல் பெற்ற மகன் பாவி துரியன் என் மனைவி என்று பாராபடிக்கு என் மனைவியாகப்பட்டவன் கலந்தாரியை கல்லறை சிறை வைத்திருக்கிறார். என் அன்பு காதலியாகப்பட்ட கலந்தாரிக்கு இப்பே கொண்டு ஒரு ஆபத்து தக்கம் தர வேண்டாம். கஞ்சாரி ஒன்றிருந்தால் போதும், வாழ்த்து தர வேண்டாம். வாழ்வார்த்தை ஒன்றிருந்தால் போதும். செங்கதிர் வாடிலே செப்பரேட்ட திரைப்போல் மாடிக்க கரகட்டி மறுபடியை நெருப்பாக்கி அதன் மத்தியிலே அந்த கௌரவர்கள் 100 பயிரும் ஓட வைத்து அவர் அங்கங்களை பிளந்து மேலே பிறக்கின்ற பழுந்துக்கு வழிவிடும் மாயுடைக்கு வழிவிடு. அவன் செஞ்ச காரியத்துக்கு இதை இந்த அள்ளிதான் நான் ஒன்று போதுமே. ஆனா அவன் எது நடக்க கூடாது நினைச்சானோ அதை நடத்தி ஆக வேண்டும். எப்படி புரியவில்லை அவனுக்கு? இதோ கலந்தாரியும் நீயும் ஒன்று சேர்ந்தால் பாண்டவருக்கு ஒரு பிள்ளை பிறக்குமோ, அந்த பிள்ளையாவது பிறந்தால் ஓர் அற்புதம் சேனக்கீடாகுமே. அதனால நீயும் அவனும் ஒண்ணு சேரக்கூடாது நினைச்சா இல்லையா? யார்? உன் மனைவி ஆகிய கலந்தாரி. அதனால இதோ உன் தாயாகிய நான் சொல்கிறேன்,
இப்போதே புறப்பட்டு செல். எங்கே அந்த அஸ்தாபுரத்திலே கல்லான கல்கோட்டைக்கு சென்று இதோ முதலாம் ஜாமத்திலே இங்கிருந்து புறப்பட வேண்டும். இரண்டாம் ஜாமத்திலே அவரை சேர வேண்டும். மூன்றாம் ஜாமத்திலே நீ திரும்பி வர வேண்டும். உன் மாமனாகிய மாயவன் கொடுத்த சொல்லக்கூடிய யாருக்கும் தெரியாது அவருக்கு இதோ சப்தமேக புறவை என்று சொல்லக்கூடிய இந்த சப்தமேக புறவை ஏறி நீ தந்திர மார்க்கமாக சென்று இதோ கலந்தாரிடம் நீ ஒன்று சேர வேண்டும். பக்கான போலீங்க நம்ம சேரக்கூடாது சேர்த்தாலும் ஆகணும். அவதான்டா என் வீட்டு மருமக. உன் வாக்கு திருவாக்காக எண்ணி தாயும் சிறந்த கோவிலும் இல்லையாம். இந்த அகில உலகத்திலே என் தாயின் வார்த்தையை திரு வார்த்தையாக எண்ணி இப்பொழுது செல்கிறேன். கல்லான கல்கோட்டை செல்கிறேன். மத்திராபுரம் செல்கிறேன். என் அன்பு மனைவியாகப்பட்ட ஓராம் ஜாமத்திலே விட்டுட்டு விடுவேன். இரண்டாம் ஜாமத்திலே என் மனைவியோடு ஒன்றாக சேர்ந்து விடுவேன். மூன்றாம் ஜாமத்திலே இந்த திருமதுராவுடைய பட்டியலே வந்து விடுவேன். அங்கே அத்தனை காவலாக இருக்கும் மதுரை மீனாட்சி அப்படி சொல்லக்கூடிய இதோ சொக்குப்படி மந்திரம் கொடுக்கிறேன். அதை நீ எடுத்து திருவிழால் போதும். அக்கடமே எத்தனை சேனை இருந்தாலும் அந்த மதுரை மீனாட்சி அப்படி எல்லாருமே தூங்கிடுவாங்க. அப்படி நித்திரை ஆன பிறகு கலந்தாரியோடு நீ ஒன்று சேர வேண்டும். ஆமா ஆமா கண்ணே அப்படி நீ போவதா இருந்தாலும் நீ கேக்குற எனக்கு புரியுது. சின்ன சிறு வயசுல கல்யாணம் பண்ண சின்னம் திருவயது அறியாத பெருமன், கொஞ்சம் திருவயது குழந்தை பெருமான். ஆமா எனக்கு 7 வயசு இருக்கும். ஆமா கலந்தாரிக்கு 5 வயசு. 5 வயசு. அப்பவே எங்கள் இருவருக்குமே கல்யாணம் செஞ்சு வச்சுங்க. கல்யாணம். ஆமா அப்ப பார்த்த முகம் இப்ப 16 வயசு முடிஞ்சு இப்பொழுது இருக்கின்றாள். அண்ணவளுக்கு என்னை தான் அடையாளம் தெரியுமா இல்ல என்னை எனக்கு தான் அந்த பிள்ளை அடையாளம் தெரியுமா? நான் எப்படிமா அவதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. பையன் கேக்குறது வாசனாயா? சின்ன வயசுல கல்யாணம் பண்ண ஏன் கவுண்டர சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுங்க ஏன் அவளுக்கு அடையாளம் தெரியுமா? அவளை என்ன அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறியா? கவலைப்பட வேண்டாம். சின்னம் சிறு வயசுல இதோ இந்த முத்திரை மோதிரம், இந்த முத்திரை மோதிரம் சொல்லக்கூடிய இந்த மோதிரம் இதே போல அவ கையில ஒண்ணு இருக்கும். அப்படி அந்த கலந்தாரிக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தா கண்ணே 5 சிறு வயதிலே என் தாயத்தையும் உன் தாயத்தையும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்களே, செல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்களே. கடையாளி மோதிரம் அடையாளமாக இருக்கிறது. சரி பாரு என் கையில இருக்கிற மோதிரம்னா உன் கையில இருக்கும். அப்படி இந்த மோதிரத்தை காட்டினால் நிச்சயமா கலந்தாரி உனக்காக ஆசைப்படுவாளப்பா. இதோ தாயின் தொழில் இருக்கிறது. இதோ வெற்றி வீரராக சென்று வீர பூமியில மதையாளரை போட்டு கலந்தாரி ஒன்று சேர்த்து விட்டுமா. உங்க அம்மா நான் காத்திருக்கேன். உங்க பெரிய புங்காப்பு புளியாப்பு அடிக்கிற அம்மா டவுஸ் போல பேர்ல இன்னைக்கு பாத்துக்கோ. போய் தெரியா போய் வாசிக்கலாம். என் தாயார் சொன்ன பிரகாரமாக சப்தமேக புதுமை சப்தமேக புதுமையானது போகிறதே தெரியாது. சப்தமேக புதுமை போறதே தெரியாது. கத்து மேல் கத்து கிடைத்து காவல், ஈட்டு மேல் ஈட்டு காவல். முதல் படி வாசு காவலுக்கு அங்கு கருவகாராஜன் காவலுக்கு நீ உள்ளே சென்று உன் அன்பு மனைவியாகப்பட்ட தாயிடத்திலே ஒன்றாக சேர்ந்து விட்டு பிறகு வந்து என்பதற்காக சொல்லியிருக்கிறார். அதனால் படிக்கு இங்குதான் இருப்பார். கண்ணே கலந்தாரி கண்ணே கண்ணே கலந்தாரி உன்னை தேடி ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். எங்க இருக்கிறாய், என்ன செய்கிறாய் எதுவுமே தெரியாம படிக்கு என் மனைவி அழைத்து பார்க்குது. கண்ணே கலந்தாரி அடி கண்ணே கலந்தாரி
தாயார் சொல்லியிருக்கிறார் எப்படி மகனே அங்கு போவது என்பது கிடையாது. கத்தி மேல் கத்தி கிடைத்து மன்னர் காவல், ஈட்டு மேல் ஈட்டு இடிமன்னர்கள் காவல். முதல் படி வாசு காவலுக்கு அங்குதே தளபதி கர்ணமகாராஜன் காவலுக்கு இருக்கிறார். அவரை மீறி இந்த சப்தவேத பொறுமை ஏறி நீ அந்த கல்லான கல்கோட்டைக்குள் செல்ல வேண்டும். சென்று விட்டால் மட்டும் போதாது, உன் கட்டளையாகப்பட்ட யார் கலந்தாயுடன் ஒன்றாக சேர்ந்து விட்டு 3ஆம் ஜாமத்திலே இந்த திருமணமா ஒரு நகரம் இங்கு வந்துவிடும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். அதனால் படிக்கு அடிக்கு 1000 வார்த்தைகள், நொடிக்கு 100 வார்த்தைகள். கண்ணே கலந்தாரி, உன் ஆசையுள்ள கணவன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உந்தன் பாசமுள்ள கணவன் உன்னை அவளோடு பார்க்க வந்திருக்கிறேன். வா, என்னை கண்கள் திறந்து பாரடி. பெண் மயிலே, உனக்காக ஓட்டமாக ஓடோடி வந்திருக்கிறேன். அடிக்கு 1000 வார்த்தைகள், நொடிக்கு 100 வார்த்தைகள். கண்ணே கலந்தாரி, கண்ணே கலந்தாரி என்பதற்காக என் நாவிலே எந்த வார்த்தைகள் வராமல் பிடிக்க கலந்தாரி என்பதற்காக ஒரு வார்த்தை மட்டும் திரு வார்த்தையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆசையுள்ள கணவன் வந்திருக்கிறேன், பாசமுடன் வருவாயா கலந்தாரி? கண்ணே கலந்தாரி, இங்க இருக்கின்ற சேனாதி சேனைக்கெல்லாம் என் தாயார் சொல்லிருக்கிறார் சொக்குமணி மந்திரம். இந்த சொக்குமணி மந்திரத்தை போட்டு விடுவானே, இதை போட்டு விட்டால் சற்றேன் சிறிது நேரத்திற்கு எந்திரிக்காமல் விடுக்கி இருப்பார். அந்த நேரத்திலே கலந்தாரியுடன் ஒன்றாக சேர்ந்து விட்டு பிறகு வந்து விழான்பதற்காக சொல்லியிருக்கிறார். அதனால் படிக்கு அழைத்தோம். எவ்விதமான சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அதனால் ஊராம் விட்டு கதவாயிருந்தா கேட்டுட்டு போகணும். ஊரா விட்டு கதவா இருந்தா தட்டிட்டு தான் உள்ள போகணும். இது நம்ம கதவு. படிச்சு வேலை கிடைத்து பார்த்து பேசாதனால் பதறுதல் தேகமில்லை. உலக கடனுக்கு எங்கு பார்த்தாலும் ஆடவராக இருந்தால் இந்த கல்லறை கோட்டையிலே என் மனைவி மட்டும் ஒண்டி ஒருவராக ஒரு தோற்பாக தன்னன் நடுவியாக தலைவரும் தோற்பாக இருக்கிறார்.
ஆனால் கவலா இவளை பார்த்தவுடனே ஆசைப்பட்டதற்காக இருந்தேன். ஆனால் சிந்து தேசத்துல எப்படி இருந்தால் கைப்பிடிக்க 1000 பேர், கால் பிடிக்க 1000 பேர், அப்பேர் கொண்ட பஞ்சன மத்தியிலே சரச உல்லாசமாக இருந்தவள் இப்படி இங்கு வருவதை பார்த்தால் கடன் பட்டானது எப்படி கதறி தவிக்குமோ, அனலிலே இட்ட புழுவானது எப்படி துடிக்குமோ, அதை போல் என் திரேகமெல்லாம் என்ன செய்வது? விதிப்பையன் தன்னையிலேயே வேந்தனம் அறிய மாட்டான். வருமதி வந்தால் படுமதி வட்டுதான் ஆக வேண்டும். கரையை துடைக்கலாம், காவேரிக்கு செல்லலாம், தலையில் இருக்கும் விதையை துடைக்க எழுதிய பிரம்மனாலும் முடியாது. இதுதான் விதி என்பதற்காக விதிப்படியே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதைப்படிதான் நான் நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியுமா? என் தாயார் எப்படி சொல்லியிருக்கிறார், அதை ஒன்று மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். கண்ணி கண்ணி கட்டளகு ரஞ்சுதமே, சின்னம் சிறுவயது, அஞ்சும் சிறுவயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறுவயது குழந்தை பருவம். அப்பொழுது உன்னை பார்த்தேன், இப்பொழுதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணி கண்ணி மாலையிட்ட மணவன் இந்த மாளிகை தாண்டி உள்ளே வந்திருக்கிறேன். நான் உனக்கு தாலி கட்டிய மணவன், உன்னை காணலாம் என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். அதனால் படிக்க கண்ணி தூக்கத்திலே இருக்கின்றார் என் அழகு தேவதை. என் மனைவி தூக்கத்திலே கூட மிகவும் அழகாக இருக்கிறார். சரி, எனக்கென்று பிறந்தவள் ஆயிற்றே, அவளுக்கென்று பிறந்தவள் நான் ஆயிற்றே. அப்படி இருக்க தூக்கத்திலே இருப்பவளை எழுப்பி விட்டு பார்க்க வேண்டுமா? தூக்கம் என்னடி கண்ணாச்சி, தூக்கம் என்னடி, தூக்கம் என்னடி, தூக்கம் என்னடி. கண்ணே கண்ணே கட்டழகு என் காமச்சுந்திர மாமையிலே ஐயா ஐயா மட்டாயா கூடி கூடி குசலம் பேசாதீங்க ஐயா. என் பொண்டாடி தூங்கிட்டு இருக்கிறா, இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்குதான் வந்து பாக்குறேன். 5 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இவளுக்கு 5 வயசு, எனக்கு 7 வயசு. அப்ப கல்யாணம் பண்ணேன். இப்பதான் ஏதோ என் பொண்டாடி தான் கண்டுபிடிச்சு நான் வந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு கதையை நீ பாக்குறியா? யா உன் பேரன் தான் நானு. பேர பொண்டாடி சேர்ந்து வந்திருக்கிறான், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது சொல்றியா? பேர் என்ன? அதான் அதெல்லாம் சொல்ல கண்ணே கண்ணே தூக்கம் வேண்டாமே. தூக்கம் என்ன உனக்கு? நான் தான் வந்து விட்டேனே.
நம் இருவரும் பஞ்சனையிலே ஒன்றாக தூங்குவோம். எழுந்து எனக்கு மட்டும் ஒரு முத்தத்தை கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? கண்ணி இதனோடு இதழ் வச்சு முகத்தோடு முகம் வச்சு அதேலப்பா மொச்சு மொச்சு என்று வேண்டாம். நீ படுத்து தூங்கு. அப்ப நான் கொடுத்துக்கிறேன். காமச்சந்திர மாமையிலே கண்ணாட்டி அப்படியே அமர்ட்டுமா? படிக்கு என்னாயா புருஷ வந்து இவ்வளவு நேரம் கண்ணே மணியே முத்தே பவளமே மாணிக்கமே வைரமே இவள் தூங்கினால் கூட அழகாக தான். அப்படியே மேல படுத்த கதை முடிந்தால் கோயிமுத்தில் நாம் கதைக்கு வர வேண்டும். சரியா? 1 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு செய்ய வேண்டுமாயும். கண்ணை அடரா சிங்கத்தின் இடையும் திரு இடையும் செவ்வாழை போல் இந்த கைகள் செவ்வாழை போல் இந்த கைகளும் ஆறாமலை போல் அடி வயிறும் சங்கும் கழுத்தும் சாயலும் மஞ்சளும் 1000 நாவுடைத்த ஆதிசேஷன் பாம்பு இருக்கல்லவா, அந்த பாம்பிற்கு கூட இந்நழகை வர்ணிக்க தெரியாது. இதை வர்ணிக்க தெரிந்தவன் இந்த புலேந்திரன் நான் ஒருவனே. இல்லப்பா அங்க அந்த பாட்டியே வர்ணி, வேற எந்த பாட்டி வர்ணிச்சு அக்கா ஆஜர் தான் கொஞ்சம் அமைதிப்படுத்து. சொல்லுக்கா கண்ணே அடுத்த பொண்டாட்டியா இருந்தா அனுமதி கேட்டு போகணும். நம்ம பொண்டாட்டிங்க ஏன் பொண்டாட்டி பார்த்து நம்ம பொண்டாட்டினா ஊருல என்ன எல்லாத்துக்கும் கொடுத்து நானும் பாத்துட்டே தான் இருந்தேன். பாதியார் ஒரு தடவை கூட வாங்குவார். அவர் அடிச்சா அவ்வளவுதான். தம்பி தம்பி உனக்கு என்ன பார்த்து சீக்கிரம் கூத்துருங்க, டைம் ஆச்சு. நான் மட்டும்தான் அதை பார்க்கிறேன். ஆமா, அதற்கு பொருளுக்கு சொந்தக்காரன் நான் ஆயிட்டேன். பொருளுக்கு சொந்தக்காரன் வீடியோ கலந்துக்கிறோம். ஆமா, கரெக்டா டைம் போன் பண்ணிட்டான். வேண்டாம், உனக்கு சரியில்லை, எல்லாம் சுருங்கி விட்டது. அதனால் படிக்கு இனிமேல் படிக்கு எவ்வளவு சும்மா விடக்கூடாது. எழுப்பிடாதான் வேலை நடக்குங்க. சயனமோ சொப்பனம் என்று கண் விழித்து தினையளவு இவன்தான் என்று கண்ணளவனை கண்டு கை கால் நடுங்கி கொண்டு பயணமாகி தேர் மீது வரவும் கஹனே பேசாமல் இருப்பதேனோ பெருந்தீனி கழுகு போலே, பேசாமல் இருப்பதேனோ பெருந்தின்னி பூதம் போலே, போலே வந்தவன் யாரடா
ஆ